திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், வரட்டி ஊராட்சி, பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோயில். 19 ஆண்டுக்கு மேல இடிச்சு ஆகுது. இது கட்டிடணும்னு இடிச்சாங்க ஆனா அவங்களால முடியல. அதுக்கப்புறம் நல்ல தம்பி அவர்கள் வந்த பின்னாடி கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இது அநேகமா ராஜேந்திர சோழன் 1200 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்தீஸ்வரர் கோயில் இருக்கிறதுனால அது இணையான கோயிலாக இது பராமரிக்கப்பட்டு வருது. அலுமேலு முங்காசமேத பிரசன்ன வெங்கடரமண சுவாமி இருந்தது. இது தரைப்பாலமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இதுல மழை வெள்ளம் வந்துச்சுன்னா பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் இந்த பக்கம் போக முடியறது இல்லைங்க. ஒரு 15 கிராமத்துக்கு மேல இருக்கு இந்த சைடு. ஆற்றுப்பாலத்தை கடந்து போட முடியறது இல்லை. அதன் மேல் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் நலதம்பி அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்க ஊர் மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருந்தோம். கொரட்டி கிராமத்துக்கு தான் ஸ்கூலுக்கு போறதோ, காலேஜுக்கு போறதோ, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்ல மற்ற எதுக்குனாலும் இங்க கொரட்டிக்கு தான் வரணும். அப்படி வரணும்னா இந்த பாலத்தை கடந்து தான் வரணும். இந்த பாலத்தை தாண்டணும் அப்படின்னா இந்த மழை காலத்துல ரொம்ப கஷ்டம். அளவுக்கு அதிகமான தண்ணி போக முடியாது. அப்படி திரும்ப போனா நம்ம திருப்பத்தூர் வழியா தான் திரும்ப இங்க வரணும். வர வேண்டிய சூழ்நிலை தான். நிறைய நாள் வீடு ஒழுகுற வீட்டுல படுத்துன்னு இருந்தேன். என் பசங்க 3 பசங்களை வச்சுன்னு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அப்ப எம்எல்ஏ கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த கொரட்டி கிராமம் ரோடு வசதி இல்லாம, லைட் வசதி இல்லாம, ஜனங்களுக்கு போக்குவரத்து ஆத்தை கடந்து போற சிரமங்கள் நிறைய இருந்தது. இப்போ நம்ம அண்ணாதுரை மகன் நல்ல தம்பி எம்எல்ஏ வந்த பிறகு ரோடு வசதி தார் சேலை போடப்பட்டது. இப்போ 2021 தேர்தலின் போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவருடைய ஏற்பாட்டில் அரசு நிதியாக 41 லட்சமும் பொதுமக்களுடைய பங்களிப்பாக 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கி இதற்காக செய்தார்கள். இது அழகா கட்டணும்ன்றதுனால நாங்க இவ்வளவு சிரமப்படுறோம், வேற ஒண்ணும் இல்லை. இதற்காக எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ திரு நல்லதம்பி அவர்கள் சட்டமன்றத்தில் இதை பத்தி பேசி நம்மளுடைய பான்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தலைமையில சேகர் பாபு அவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த கோயிலுக்கு நிதி ஒதுக்கி 90 லட்சம் ரூபாய் மேல நிதி ஒதுக்கி பண்ணிருக்காங்க. அவர் முயற்சி பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் கலைஞர் கனவு எல்லாம் வந்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட் தீபாவுக்கு வீடு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தாரு. தரைப்பாலத்தை மேம்பாலமா மாத்த சொல்லி நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். எங்களுடைய கோரிக்கை ஏற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலமா 1 கோடி நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறாருங்க. அதை இப்போ வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த அதிமுக ஆட்சியில பலமுறை கோரிக்கை வச்சோம், செய்யல. அதுக்கப்புறம் திரும்ப இப்ப திமுக ஆட்சி அண்ணன் நல்லதம்பி எம்எல்ஏ ஆன அப்புறம் அவர்கிட்ட ஒரு மனுவா கொடுத்தோம். மனுவை கொடுத்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த பாலத்துக்கான ஆணையை பெற்று தந்து அந்த வேலையை உடனடியா நடக்கணும்னு ஒரு 2 முறை நேரில் பார்வையிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை முடிச்சு நான் திறப்பு விழாக்கு வரணும்னு இந்த இடத்துல சொல்லிட்டு போனாங்க. அதே நேரம் கொரட்டி கிராமத்தை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு ஒரு சீரும் சிறப்புமா உயர்த்தி அவர் இங்க நல்ல ஒரு எம்எல்ஏவா செயல்படுறாரு. அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி அவர்கள், அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும், திராவிட மாடல் நாயகர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி. இந்த தொகுதி எம்எல்ஏ திரு நல்லதம்பி அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நல்லதம்பி அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றிங்க. இதை செஞ்சு கொடுத்த திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நல்லதம்பி அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்க அண்ணா நல்லதம்பி அண்ணாவுக்கு நன்றி, முதலமைச்சர் நம்ம தளபதி அவருக்கும் நன்றி. அதே நேரத்துல அவருக்காக ஒரு 4 வரி சொல்றேன். ஒன்றே தலைவர் என்று சொல்வோம், அவர் ஒருவரே நல்ல தம்பி என்று கூறுவோம். அண்ணாதுரை மகனாக என்றுமே திருப்பத்தூர் மாவட்ட தலைவராக மீண்டும் அவர் எங்க கிராமத்துக்கும் மக்கள் நலத்துக்காக பாடுபடணும். மீண்டும் அவர் எம்எல்ஏவா ஆகணும். மக்களுடைய விருப்பம்.